வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனை வீழ்த்த 1000 வழிகள் இருக்கலாம். ஆனால் அவனை யாராலும் அசைக்க முடியாதவனாக மாற்ற ஒரே ஒரு விஷயம் போதும். அந்த விஷயம் பலம் இல்லை, பணம் இல்லை, அதிர்ஷ்டம் கூட இல்லை. அது மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவு. வாழ்க்கையில் பலர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் திறமை இல்லாததால் அல்ல, அவர்கள் நல்லவர்கள் இல்லாததால் அல்ல, அவர்கள் ஒரு தவறு மட்டும் செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடக்கிறார்கள். நீ யாரிடமாவது உண்மையா பேசியிருக்கலாம். அவர் அதை பலவீனமா எடுத்திருக்கலாம். நீ யாரையாவது நம்பி ரகசியம் சொன்னிருக்கலாம். அது ஒரு நாள் உன்னை எதிர்த்த ஆயுதமாக மாறியிருக்கலாம். நீ கோபத்தில் பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இழந்தது நீயாக இருக்கலாம். இது வாழ்க்கையின் அநியாயம் அல்ல. இது மனிதர்களின் இயல்பு. நாம் எல்லோரும் ஒரு தவறு செய்கிறோம். நாம் நினைப்பது, நான் நல்லவனா இருந்தா உலகமும் நல்லா இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உலகம் நல்லதோ கெட்டதோ இல்லை. உலகம் கணக்கு போடுகிறது. சிலர் உன்னிடம் பேசும்போது உன் மனசை பார்க்கிறார்கள். சிலர் உன்னிடம் பேசும்போது உன் பயனை மட்டும் பார்க்கிறார்கள். இந்த வேறுபாட்டை புரியாதவன் மீண்டும் மீண்டும் காயப்படுவான். ரகசியம் ஒன்று: பேராசைக்காரனை எப்படி கையாள வேண்டும்? பேராசைக்காரன் உன்னிடம் சிரிப்பான், அன்பா பேசுவான், உன் கஷ்டத்தை கேட்பான். ஆனா அவன் மனசுல ஓடுற கேள்வி ஒண்ணுதான்: இதில் எனக்கு என்ன லாபம்? நீ உணர்ச்சியால் பேசுகிறாய், அவன் கணக்கால் கேட்கிறான். நீ நம்பிக்கையால் பகிர்கிறாய், அவன் வாய்ப்பாக சேமிக்கிறான். பேராசைக்காரனை மாற்ற முடியாது. அவனை புரிந்து கொள்ள மட்டுமே முடியும். அவனிடம் பேசும்போது அன்பின் மொழி பேசாதே, லாபத்தின் மொழி பேசு. ஆனால் உன் ரகசியத்தை ஒருபோதும் பகிராதே. ரகசியம் 2: அகங்காரியை எப்படி சமாளிப்பது? அகங்காரியுடன் வாதம் செய்ததுண்டா? நீ உண்மை சொல்வாய், அவன் சத்தம் போடுவான். நீ ஆதாரம் காட்டுவாய், அவன் அதிகாரம் காட்டுவான். இறுதியில் உண்மை வெல்லாது, சண்டை மட்டும் பெரிதாகும். அகங்காரியை வெல்லும் வழி அவனை வீழ்த்துவது அல்ல, அவனை அமைதியாக கையாளுவது. புயலில் வளைந்து கொடுக்கும் புல் தப்பிக்கும், வளைந்து கொடுக்காத மரம்தான் உடையும். பணிவு பலவீனமில்லை, அது புத்திசாலித்தனமான பாதுகாப்பு. ரகசியம் 3: முட்டாள்களுடன் வாதம் செய்யாதே. முட்டாளுடன் வாதம் செய்தால் நேரம் போகும், ஆற்றல் சுருங்கும், அமைதி குலையும். ஆனால் உண்மை மாறாது. கேட்க தயாரில்லாத ஒருவரிடம் உண்மையை நிரூபிக்க முயல்வது இருட்டில் நிழலை பிடிப்பது போல. அதனால் முட்டாளை வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரை தவிர்த்து விட்டால் போதும். உன் நேரம், உன் வாழ்க்கை. ரகசியம் 4: அறிவாளியை நண்பனாக்குவது. அறிவாளி பணத்தால் வரமாட்டார், புகழ்ச்சியால் மயங்க மாட்டார். அவரை வெல்லும் ஒரே வழி உண்மை. எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லாதே. அறிவாளி உதவுவார், ஆனால் நடிப்பவர்களுக்கு இல்லை, உண்மையாயிருப்பவர்களுக்கு மட்டும். ரகசியம் 5: மௌனம் ஒரு ஆயுதம். அதிகமாக பேசும் மனிதன் விரைவாக புரிந்து கொள்ளப்படுவான். குறைவாக பேசும் மனிதன் மர்மமாக இருப்பான். அந்த மர்மம்தான் அவன் பாதுகாப்பு. பாஸ். உன் கனவுகளை எல்லோரிடமும் சொல்லாதே. உன் திட்டங்களை முன்கூட்டியே காட்டாதே. விதை மண்ணுக்குள் அமைதியாக இருந்தால்தான் மரமாக வளரும். ரகசியம் 6: சமமானவர்களுடன் பழக. நீ யாருடன் இருக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன்னை உயர்த்துபவர்களுடன் இரு, உன்னை இழுப்பவர்களிடம் இருந்து விலகு. சூழல் மனிதனை உருவாக்கும். இன்று முதல் எல்லோரிடமும் மனதை திறக்காதே. எல்லோரிடமும் உணர்ச்சியை செலவிடாதே. எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தாதே. மனிதர்களை புரிந்து கொள், பிறகு பேசு. அப்போது வாழ்க்கை மாறும், மன அமைதி வரும், முடிவுகள் தெளிவாகும். உன்னை யாராலும் அசைக்க முடியாது. குறைவாக பேசு, ஆழமாக சிந்தி, சரியான மனிதர்களை தேர்வு செய். அதுவே வெற்றியின் உண்மையான ரகசியம். இன்னொரு விஷயம் நினைவில் வை: உன்னை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை. வாழ்க்கை நமக்கு எதிராக நடக்கவில்லை, நம்மை விழித்தெழச் செய்கிறது. யார் தங்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதே அனுபவம். அனுபவத்தை மதித்தவன் தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டான். இப்போது ஒரு நிமிடம் நின்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதையை மாற்றியிருக்கிறார்கள். சிலர் உங்களுக்கு துணையாக இருந்தார்கள், சிலர் உங்களுக்கு பாடமாக இருந்தார்கள். ஆனால் இருவரும் சேர்ந்துதான் உங்களை இன்றிருக்கும் மனிதனாக உருவாக்கினார்கள். அதனால் கடந்ததை குறை சொல்லாதீர்கள், அது உங்களை தயார் செய்தது. தவறான மனிதர்கள் வந்தது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு பயிற்சி. நீங்கள் இனிமேல் விழிப்புணர்வுடன் வாழ்வதற்கான பயிற்சி. இனி யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை.
ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டியதும் இல்லை. நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் அறிவுடன் சேர்ந்து இருக்கட்டும். அன்பு இருக்கட்டும், ஆனால் எல்லை தெரிந்து இருக்கட்டும். மௌனம் இருக்கட்டும், ஆனால் பலவீனமாக அல்ல, உள் வலிமையாக இருக்கட்டும். இன்று நீங்கள் கற்றுக்கொண்டது மனிதர்களை மாற்றும் வழி அல்ல, மனிதர்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது எப்படி என்பதுதான். இந்த ஒரு அறிவு இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் நிலையாக நிற்பீர்கள். உங்கள் முடிவுகள் தெளிவாகும். உங்கள் உறவுகள் சீராகும். உங்கள் மனம் அமைதியாகும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் இன்று முதல் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். நம்புவதற்கு முன் கவனியுங்கள். நடப்பதற்கு முன் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு தேர்வு. நீங்கள் யாருடன் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் தேர்வு. அந்த தேர்வை இப்போது நீங்கள் அறிவுடன் எடுக்க தயாராக இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததென நினைத்தால் இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். ஏனென்றால் இந்த அறிவு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் வாழ்க்கை திறன். இன்னும் இப்படியான ஆழமான வாழ்க்கை உண்மைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம், ஒரு புதிய சிந்தனைக்குடன், ஒரு புதிய விழிப்புணர்வுடன். நன்றி. வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழுங்கள்.